தினம் வீட்டில் உள்ள விஷயம் கருவேப்பிலை. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம்? அழுத்துக்கு தூர வைக்கிறது, இலையிலேருந்து ஓரமாக அப்படி. ஆனால் கருவேப்பிலை தினம் சாப்பிடணும். கருவேப்பிலை சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாமே, பேஸ்ட்டாக போட்டு அதை தோசைக்கோ மேலே தடவி சாப்பிட்லாமே. கருவேப்பிலை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பணியாற்றுகிறது நண்பர்களே. அந்த கருவேப்பிலை ஒன்றே ஐஜிடின்னு சொல்லுவாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்லேருந்து டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆகாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் சிக்காகோவில் அவன் பேட்டன் வச்சுருக்கான். எதுக்கு? நம்ம ஊர் கருவேப்பிலைக்கு. அப்போ கருவேப்பிலையை நம்ம எப்படி தூர போடுறோன்னு பாருங்கள். நம்ம ஊரில் இப்படி ஏகப்பட்ட உணவுகள் நம்மகிட்ட இருக்குது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு. அந்த ஆவாரை ஒன்று குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாங்க. சக்கரை வியாதியில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இன்சுலின் ஒழுங்காக தான் சுரக்கும். ஆனால் சுரந்த இன்சுலின் ரத்தத்தில் சேர்ந்த சர்க்கரையை அப்படியே செல்லுக்குள்ளே போய் தள்ளணும். அதான் அதனோட வேலை. செல்களுக்குள்ள கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்குது. அப்போது சாப்பிட்ட உணவுலேருந்து சர்க்கரை போகுது, கணையம் இன்சுலினை சுரக்குது. இந்த இன்சுலின் இந்த சர்க்கரையை எடுத்துட்டு செல்லுக்குள்ளே போய் தள்ளணும். இதுதான் அதனோட வேலை. அந்த குளுக்கோஸ் அப்டேக் இந்த செல் கரெக்டாக இருந்ததுன்னா டயபெட்டிக் வராது. பிரச்சனை 90% பேருக்கு என்னென்னா, இந்த செல்லுக்குள்ளே தள்ளுற வேலை நடக்காது. அதுக்கு ஒபிசிட்டி ஒரு காரணம், மரபு ரீதியான காரணம் ஒரு காரணம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஸ்க்கு வேண்டிய என்சைம்களை தூண்டுவிக்கிற வேலையை ஆவாரை செய்கிறது நண்பர்களே. இது நான் சும்மா வார்த்தையாக சொல்லலை, பல ஆய்வுகள் பப்ளிகேஷனில் வந்துருச்சு. அப்போ ஏன் நாம் வாரத்துக்கு 2 நாள் ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது?